இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப என்டர்டைன்மெண்ட் இருந்தாங்க. ஏன் அப்படி சொல்லணும், அந்த அளவுக்கு சூப்பரான ஃபன்னான விஷயங்கள்லாம் நடந்தது. சரி பார்த்தீங்கன்னா காலையிலே கோவாப்பழம் சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா கிணத்தாண்ட போனதுக்கப்புறம் நந்தகுமார் என்ட்ரி ஆகிட்டு பாச நான் பறிச்சு தரேன் அப்படின்னு சொன்னா, சரி பறிச்சு தரேன் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்தையுமே பறிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கையில் வச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒன்று தாடா நான் சாப்பிடணும்னு பார்த்தா கையிலேயே வச்சுட்டு அப்படியே தூங்குறான் நின்றுட்டு. சரி தூண போண்டா சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு கேட்டால் இல்லை பஸ் நல்லா இல்லை நீ சாப்பிடுவேன்னா தூக்கி போட்டான். சரி வாடா சரி கோயிலாண்ட போகலாம் அப்படின்னு அங்கிருந்து 3 பேர் கிளம்பி போனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோபி வேறு என்ட்ரி போட்டது இல்லாமல் ஸ்நாக்ஸ் வேறு வாங்கிட்டு வந்திருந்தா, கார்ட்ஸ் வேறு எடுத்து வந்தா, ரம்மியை போட்டுட்டு ஸ்நாக்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்தகுமார் கொஞ்சம் தூக்கத்தை போட்டா ஈவினிங் ஆனது. சரி அப்படியே பிள்ளையார் கோயில் வண்டி விட்டாங்க பார்த்தீங்கன்னா சாமியை கூட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டுட்டு சாமியெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நந்தகுமார் வாகரை ஓட்டிட்டு இருக்கானா ஈவியில் பார்த்தீங்கன்னா சார்ஜரில் பஸ் அப்படியே போட்டுட்டு போகலாம். வண்டியை விட்டு ஆட்டி எறிகிறாங்க பார்த்தீங்கன்னா சடார் கூடார் சார்ஜர்லாம் போட்டு முடிச்சுட்டு சந்தையாண்ட போண்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி குட்டி சப்ஸ்கிரைபர் நம்ம பசங்க இருந்தாங்க, அவங்க 2-3 வீடியோ எடுத்துட்டு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா போண்டா கொஞ்சம் வேவே இல்லை, கொஞ்சம் வேவோட்டு எடுத்து தான் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். போண்டாவெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சப்ஸ்கிரைபர் குட்டி பசங்களை பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு.